கருவுற்று பிறதாக தனது உடலை பராமரித்து வந்த ஒரு பெண் 9 மாதத்திற்கு பிறகு வயிற்றில் குழந்தை இல்லை என தெரிய வந்ததால் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அந்த பெண்ணின் வேதனையை பகிரும் ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். ஓர் தம்பதியின் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது குழந்தை செல்வம். இதற்காக பெருந்தவம் மேற்கொள்வதுதான் உலக இயல்பு. அந்த தவத்தின் பலன் கிடைக்காத போது ஏற்படும் மனவேதனையை விவரிக்க வார்த்தைகள் போதாது. வயிற்றில் குழந்தையை 9 மாதங்களாக சுமந்த சென்னை துரைப்பாக்கம் அடுத்த கண்ணகி நகரைச் சேர்ந்த ஹசீனா பேகம் என்ற பெண்ணின் எதிர்பார்ப்பு தற்போது நிர்மூலமாகிவிட்டது. திருவல்லிக்கேணியில் உள்ள கஸ்தூரிபா அரசினர் தாய் சேய் மருத்துவமனைக்கு கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி சென்றிருக்கிறார் ஹசீனா பேகம். அப்போது உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் ஹசீனா பேகம் கருவுற்றிருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். ஏப்ரல் மாதம் கன்சீவாக இருக்கேன், நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்ததுக்கு கன்சீவாக இருக்கேன், நாங்கள் மந்த்லி செக்கப் வந்துன்னு போயிட்டுருக்கேன். அப்புறம் திடீர்னு நேற்று வந்து குழந்தை இல்லை, வயிற்றில் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் உடனே வெளியில் போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு வயிற்றில் கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை பிறக்க போகும் தேதியை மருத்துவர்கள் குறித்து கொடுத்ததாக கூறும் ஹசீனா பேகம், குழந்தைக்கு 9வது மாதம் என்பதால் கடந்த 21ஆம் தேதி மீண்டும் சென்றபோது வயிற்றில் குழந்தை இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வயிறுலாம் செக் பண்ணாங்க. கடைசியில் இவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் செக் பண்ணவே இல்லை, இதில் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டெலிவரி டேட்டு எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஹசீனா பேகத்தின் தவம் சிதைந்ததை மருத்துவர் பக்குவமாக எடுத்து கூறாததால் அவர் மன உளைச்சல் அடைந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டாக்டர்ஸ் வந்து சரியான முறையில் அவங்க கிட்ட பேசல, தகாத வார்த்தையில் பேசியிருக்காங்க. அந்த தகாத வார்த்தையினால அவங்க சாகறதுக்கு நைட்டு போயிட்டாங்க. அந்த டாக்டர் இன்ன வரையும் காட்டல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த விவகாரம் குறித்து அந்த மருத்துவமனை டீன் சாந்தி மலரிடம் கேட்டபோது, ஒரு பெண்ணின் வயிற்றில் கரு உருவானது சிறுநீரக ஆய்வில் உறுதி செய்யப்பட்டாலும் அது தங்காமல் போவதற்கு சாத்தியங்கள் இருப்பதாக தெரிவிக்கிறார். எவ்ரி டைம் அவங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ண பார்க்கும்போது பிளாடர் ஃபுல்லாக இல்லை, அதனால் அவங்களுக்கு அன்றைக்கி ஸ்கேன் பண்ண முடியல. சப்சிக்வெண்ட்டாக இப்போ வந்து நவம்பரில் அவங்க வரும்போது அப்டமன் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும்போது அப்டமன் எக்ஸாமினேஷன் வந்து நார்மலாக இருந்தது. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது யூட்ரைன் கேவிட்டி கருவே அவங்களுக்கு உருவாகலை. அதனால் அவங்களுக்கு வந்து கர்ப்பம் இல்லைன்றதை வந்து அவங்களுக்கு உறுதிப்படுத்தி நாங்கள் பேஷண்ட் கிட்ட சொன்னோம். பேஷண்ட் வந்து இவ்வளோ நாள் அவங்க கர்ப்பமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு கர்ப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. சில சமயம் யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்து கூட ஒரு 5% வந்து அது வந்து கரு வந்து கர்ப்பப்பையில் தங்காமல் போகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஹசீனா பேகத்தின் வயிற்றில் குழந்தை ஏன் தங்கவில்லை என்பதை பரிசோதித்துவிட்டு சிறப்பான சிகிச்சை அளித்து அவரின் எதிர்பார்ப்பை ஈடேற்ற முயற்சிப்பதாக கஸ்தூரிபா அரசினர் தாய் சேய் மருத்துவமனை டீன் தெரிவித்தார். கரு இல்லைன்றதை உறுதியாயிடுச்சு. அவங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் கொடுத்து பீரியட்ஸை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நாங்கள் அவங்கள வந்து மானிட்டர் பண்ணோம். ஏன்னா அவங்க குழந்தை வேணும்னு தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தை எதனால் இல்லைன்ற டெஸ்ட்டு, ஹார்மோன் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கோம். மருத்துவர்களின் முயற்சிக்கு பலன் கிடைத்து ஹசீனா பேகத்தின் கவலை தீர வேண்டும் என்பதே கஸ்தூரிபா அரசினர் தாய் சேய் மருத்துவமனை வளாகத்தில் திரண்டிருந்த தாய்மார்களின் வேண்டுதலாக இருந்தது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா.